கல்லார் நிழல் மலையில்லாத பொல்லார் இணை நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருடும் முன்னின்றல் செய்ய நம்முடைய திருநந்தி தேவருடைய திருக்கூட்டத்தை சார்ந்த பெருமக்கள் சார்பாக சைவ சித்தாந்த சென்னதியை சிந்திக்கக்கூடிய வண்ணமாக உண்மை விளக்கும் என்கிற ஞான நூலினை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருடையும் திருவருடையும் மனமொழி மிகளாரை வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியாருடைய திருவிகளுக்கு பணிவான வணக்கங்களை குறித்தாக்கிக் கொண்டு நாம் கடந்த வகுப்புல ஏறத்தாழ இந்த மழை வெள்ளத்துக்கு முன்பாக நம்ம நூல் பார்த்தோம். 16 பாடல்கள் சிந்தித்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று சிந்திக்க வேண்டும். இந்த நூல் ஆசிரியரிடத்துல மாணவன் வினவுகின்ற வண்ணமாகவும் அதற்கு ஆசிரியர் விடை கொடுக்கக்கூடிய வண்ணமாக இந்த நூல் அமையப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மெய்கண்ட தேவநாயனாரிடத்துல மணவாசகம் கடந்தார் தன்னுடைய ஐயத்தை கேட்க அவர் இறைவன் அவருடைய ஆகம நூலிலே இருந்து அவருக்கு வினாவுக்கான விடைகளை எல்லாம் சொல்லுகிறேன் என்று எடுத்துக்கொண்டு நமக்கு விடை சொல்ல தொடங்குகிறார். முதற்கண் கேள்விகள் கேட்கப்பட்டது. அல்ல அவர் கேட்ட கேள்விகள் முதல்ல 6 தத்துவம் ஏது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆணவம் ஏது என்று 2வது கேள்வி. 3வதாக கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப 6 தத்துவம் என்பது மாயையும் ஆணவம் கண்மம். அதுக்கு அடுத்ததாக நான் யார் அப்படிங்கிற கேள்வி. அடுத்து 5வதாக நீ யார் என்கிற கேள்வி. அதன் பிறகு உன்னுடைய நடனம் அப்படின்னா என்ன, 5 எழுத்துனா என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். ஆக ஒரு 7 கேள்விகள் வினாவோட அமையப்பட்டிருக்கிறது. அதை விடை சொல்ல தொடங்கும் போது இறைவன் சொன்ன நூலிலிருந்து விடை சொல்ல தொடங்கினார் ஆசிரியர். அதை முதல் எடுத்துக்கொண்டது 6 தத்துவம் ஏது அப்படிங்கிற கேள்விக்கு விடை சொல்லுவதற்காக 5 பூதத்தை எடுத்துக்கொண்டார். அதற்கு வடிவம், நிறம், குணம், எழுத்து, தெய்வம், அதனுடைய தொழில் இதெல்லாம் சொல்லிட்டே வந்தார். பிறகு இந்த 5ம் தோன்றுவதற்கு மூலமாக இருப்பன தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகிற சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கிற 5 பற்றி சொன்னார். இந்த 5 அதன் பிறகு 5 பூதம், இவற்றையெல்லாம் அறிவதற்கான கருவியா இருக்கிற ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 என்ற வகையில மொத்தம் 24 தத்துவங்களை பற்றி இந்த 16 பாடலை நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம். இனி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, இவற்றில் நமக்கு வரக்கூடிய நிலையில வித்யா தத்துவம் அப்படிங்கிறதும் அதன் பிறகு சிவ தத்துவம் என்று. ஏன்னா 24 தத்துவத்தை 3ஆ பிரிச்சுக்கிறோம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. கீழிருந்து மேல சொல்றார். மேலிருந்து கீழே சொல்லுகிற முறை ஒன்று உண்டு. அப்படி சொன்னா நம்ம அறிவுக்கு எட்டுவது கடினம் என்பதனால முதல்ல கண்ணுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வண்ணமாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை சொல்லி அது தோன்றுக்குரிய மூலத்தை சொல்லி இப்படி மேல போகிறது. 24 தத்துவங்கள் இதுகாலம் கடந்த வகுப்புகள்ல நாம படிச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, இனி எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 24 போக மீதி இருக்கக்கூடியது 12 தத்துவங்கள். அதுல வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவம் 5. இந்த 12 சொன்னா 36 தத்துவங்கள் என்ன, அவை எவ்வாறு நமக்கு பயன்பாடு இருக்கிறது என்பது நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் 16வது பாடல்ல நம்ம என்ன பார்க்கணும் கேட்டீங்கன்னா, அந்த கரணம் அடையவே குறைக்க கீழ், அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு புற்றது சிந்திக்கும் உணர் அப்படின்னு இந்த 16வது பாட்டை சொல்றார். முதல்ல அந்த கரணம் 4ன்னா என்னன்னு சொன்னார், மனம். அடுத்தது அந்த கரணம் அடைவோய் உரைக்க கேள், அந்த மனம், புத்தி, ஆங்காரம், சிந்தை, இந்த 4ம் ஒன்றல்ல, 4 வகையான கருவிகள். ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது. நம்ம நினைவு வைத்துக் கொள்ளணும். நமக்கு இருக்கக்கூடிய கருவிகள் என்பன அறிவற்றன.
இந்த அறிவற்று இருக்கிற கருவிகள் தனக்கான வேலை எதுவோ அதை மட்டும்தான் செய்யுமே ஒழிய இன்னொன்றின் வேலையை இது செய்யாது. அதுதான் நமக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் போன்ற நமக்கு இருக்கக்கூடிய ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடியதில் இந்த பொறிகள் ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது. ஏன்னா அதுக்கு அந்த கருவி என்பது அறிவற்றது என்பதனால அதைத்தான் செய்யும். அதே மாதிரி தான் அந்த கரணங்களும் அறிவற்றவை தான். ஆனால் தனக்கு கீழ் இருக்கிற தத்துவத்தை நோக்க கொஞ்சம் கூடுதலாக இருப்பது போல புலப்படும். ஆனால் அதுவும் மாயை தான். மாயை அறிவற்றது. மாயையின் காரியமாக இருக்கிற மாயேயமும் அறிவற்றது. மூலம் அறிவற்றதா இருந்ததுன்னா அதிலிருந்து தோன்றுகிற பொருளும் அறிவற்றதாகத்தான் இருக்குமே அன்றி அறிவற்ற பொருளில் அறிவுடைய பொருள் வாராது. அறிவுடைய பொருள் இருந்து அறிவற்ற பொருள் வாராது. இதுதான் நமக்கான அடிப்படையான ஒன்று. எனவே மூலம் எதுவோ அதனுடைய விளைவு தான் அதில் தோன்றுகிற பொருளிலும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது அதிலிருந்து தோன்றியது என்பது பொருளாகும். இல்லைன்னா இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்னால் இது அதிலிருந்து தான் வந்துச்சு என்பதற்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நம்ம சைவ சித்தாந்தம் எந்த ஒன்றையும் அந்த நுணுக்கத்தோடு ஆராய்கிறது. காரணம், காரியம். இந்த காரண காரிய இயவும் பொருந்தாமல் இருந்துச்சுன்னா அது சித்தாந்த கருத்து ஏற்பதில்லை. அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய வகையில் இப்போ அந்த கரணம் 4 என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மனம் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் புத்தி சொல்லியிருக்காரு, ஆங்காரம் சொல்லியிருக்கிறாரு, சிந்தை சொல்லியிருக்கிறார். இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பற்றியது, நிச்சயத்து, பல்கால் எழுந்திருந்து உற்றது சிந்திக்கும் உணர். அப்ப பற்றுதல் மனதுக்குரியது, நிச்சயித்தல் புத்திக்குரியது, அகங்காரம் துணிந்து எழுவது, சிந்தை சிந்திப்பது. எனவே 4 வேலை. மனத்தின் வேலை பற்றுவது, புத்தியின் வேலை நிச்சயிப்பது. ஆம் இதுதான் அப்படி நிச்சயிப்பது. ஆங்காரம் நிச்சயித்த பிறகு அந்த கருத்துல இன்னும் ஊக்கமாக துணிந்து எழும். அதன் பிறகு சித்தம் சிந்தனை செய்யும். இதான் அவனுடைய வேலை. இது எல்லா செயலையும் நடக்கும். ஆனா நம்மளால பிரித்து உணர முடியாதனால இது எங்கேயோ நடக்கும் போல இருக்குது. என்ன பற்றுதுங்கிறாங்க, ஆராயுதுங்கிறாங்க, நிச்சயிக்கிறாங்களே, இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சந்தேகம் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் விளங்கி கொள்ள முடியும். நம்ம கடை தெருவுக்கு நம்ம வீட்டுக்காக பொருள் வாங்குறதுக்காக நம்ம போகிறோம். நம்மோடு பழக்கமான ஒரு நபர், அவங்களுடைய பள்ளியில் பயின்றவராக இருக்கலாம், கல்லூரியில் பயின்றவராக இருக்கலாம், நிறுவனத்தில் பணியாற்றுவதாக இருக்கலாம். அவரை தூரமே பார்க்குறீங்க. முதல்ல நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், மனம் தான் கண்ணை தூண்டுகிறது. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறோம். அங்கே தூரத்தை அவரை பார்த்துன்னு அவர் மாதிரியே இருக்கே அப்படின்னு முதல்ல அந்த அறிவுகள் போகுது. அந்த போய் பற்றுவது எதுனா மனம் பற்றும். உடனே அந்த வடிவம், அந்த நிறம், நடந்து வருகிற அந்த பாணி, இதெல்லாம் மனதுல பொண்ணு அது அவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு அடுத்து உறுதிப்படுத்துது. அதுக்கப்புறம் அவர் இன்னும் அடுத்த குறிப்பு வந்தோடனே ஆம் அவர் தான் அப்படின்னு உடனே அவருடைய இயல்பு எதுவோ அது அறிவில் வந்து நிற்கும். ஏன் அவர் நம்மளை பார்த்தா காசு கேட்பாரு அப்படிதான், அது அவருக்கு பழக்கம். அவ என்ன பண்ணலாம், இருக்கிற காசை தான் எங்கேயாவது மறைச்சி என் பக்கத்தில் வரக்குள்ள எங்கேயாவது பக்கம் மறைச்சி வச்சிடலாம்டா, இல்லைன்னா போச்சு பார்த்தோன்னா விடவே மாட்டான், காசு கொடுக்கலன்னா விட மாட்டான்னு. இல்லைன்னா பக்கத்தில் இருக்காங்க, நீ கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சிருங்க, நான் கேட்கும்போது கொடுக்கணும், கையில் கொடுக்கலான்னு நினைப்போம். ஏன்னா அவருடைய இயல்பு அது. அப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்க மனம் போய் பற்றியது. அவரா இவரான ஒரு ஆராய்ச்சி நடந்து பார்த்தீங்களா? அந்த ஆராய்ச்சி பண்ணுவது அகங்காரம். புத்தி ஆராய்ச்சி பண்ணுது, அகங்காரம் ஆம் அவர் தான் சொல்லுச்சு. உடனே சித்தம் என்ன பண்ணுச்சுன்னா ஏற்கனவே அவரை பற்றி தகவல் நம்ம இருந்து பாருங்க, வந்தா காசு கேட்காம விட மாட்டாரியாரு, அது நம்ம டேட்டாவில் இருக்குது. இது போய் அதை கொண்டு பொருத்தி பார்த்து சொல்லும், உங்கள்கிட்ட காசு வாங்காம விட மாட்டான். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஏதாவது ஒன்று பண்ணுன்னு ஒரு அடுத்து வேலை செய்யறாங்க. அப்போ இப்படி ஒவ்வொன்றிலும் வேலை நடக்கும். நீங்கள் வந்து நான் நண்பருங்கிறதா மட்டும் இல்லை, நம்ம உணவு கூடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒரு பொருள் வைக்கிறாங்க, பார்க்குறேன் என்னது இது, என்ன அது மாதிரியே இருக்குது, எது மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஒன்று பட்ட சாப்பிட்டு பழகிருப்பீங்க, அதுவா இருக்குமா இது அப்படின்னா உடனே சர்வ் வைக்குவா, அது என்னையாது அவர் பேரை சொன்னேன், ஓ அதுவா
ஏற்கனவே நீங்க அது அந்த உணவு இருக்கும், அப்ப அது அந்த உணவு ஒத்துக்குமா, உடம்புக்கு ஒத்துக்காதா, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஏற்கனவே சாப்பிட்ட தகவல் உங்க அறிவுக்குள்ள பதிவு கிடக்குது. நீங்க கம்ப்யூட்டர்ல கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நம்மளே இருக்கிறோம், ஒரு தகவலை கொடுக்குறாங்க, ஒரு போட்டோ எடுத்தாச்சு, இது அவரு தானான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல கொடுத்தீங்கன்னா அது உள்ள கொடுத்தனே அதை அப்படியே வட்டம் போட்டுட்டு இருக்கும், ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது, ஏன் மேட்ச் பண்ணிட்டு இருக்குது, இது அவரா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்றது டைம் எடுத்துக்கும். அது எவ்வளவு நேரம் எடுக்கும் தெரியுங்களா? ஆனா நம்ம அறிவு அதை விட வேகமா பார்த்தோன்னே முடிவு பண்ணிச்சா இல்லையா, ஆனா அவன் தான் அவன், உடனே அடுத்த டேட்டா வந்தாச்சு, அதுக்கு அடுத்த தகவல் வந்தாச்சு. இது நம்முடைய அறிவினுடைய வேகம். இந்த கருவியின் வேகத்தை விட அறிவின் வேகம் அதிகம், அது ரொம்ப வேகமா நடக்கும். இப்படி ஒவ்வொன்றிலும் இந்த நாளின் வேலை நடக்கும். பற்றுவது, ஆராய்வது, துணிந்து எழுவது, சிந்திப்பது, இந்த முறைதான் எல்லாத்திலையுமே. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் சொல்லணும்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு போனார், நடராச பெருமானை பார்த்தார். பார்த்தோன்னே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக, இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த பாட்டில் ஏதோ சொல்றாரு சேக்கிழார் பெருமான் மட்டும் தெரியும். சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுதான் பாட்டில் என்ன சொல்றாருன்னு தெரியும், இல்லை பாட்டு தான் தெரியும். இந்த 2வது வரி விட்டு எடுத்துக்கோ, நமக்கு தேவையானது அங்கதான் இருக்கு. எது? 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, காது, கண்ணு, மூக்கு, வாய், மெய், 5 அறிவு. இந்த 5ல அவருக்கு 1 தான் வேலை செஞ்சிச்சு. எது? கண்ணு மட்டும்தான் வேலை செஞ்சிச்சுட்டார். கண்களே கொள்ள, கண்களும் கொள்ளல, 2க்கு வித்தியாசம் இருக்கு. கண்களே கொள்ளனா ஏனையவையெல்லாம் செயல்படாது, அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்று செயல்பட்டுச்சு கண்ணு, அது அப்படியே நடராசரை பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு? இமைக்காம பார்த்துட்டு இருக்கிறார், சஞ்சலம் இல்லாம பார்த்துட்டு இருக்கிறார், தடுமாற்றம் இல்லாம பார்க்கிறார், ஆனந்தமா பார்த்துட்டே இருக்கிறார். நம்மனால ஒரு வினாடி ஒரு பொருளை பார்க்க முடியுமா? நம்மனால அப்படின்னு பார்ப்போம், அடுத்த வினாடி அடுத்த பார்ப்போம், அடுத்த வினாடி அடுத்து பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். சாமியை தான் பாரியா, நீ வேற யாராவது பார்த்தா கஷ்டமா இருக்கு, அவரை பாருனா அவரையே எவ்வளவு நேரங்க பார்க்க, அவரையே பார்த்தா கூட அந்த முகத்தையே பார்ப்போமா, திருவடியை பார்ப்போமா, இல்லை கையில நெருப்பு வச்சுக்கார பார்க்கலாமா, இல்லை ஒடுக்கி பார்க்கறதா, எதை பார்க்க ஒன்னொன்னே இப்படியே பார்த்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம திருவடியை பார்த்துட்டோம். அப்படியே திருவடியிலேயே அறிவு நிற்குமான்னா நிற்காது. நம்ம லட்சணம் இது, அவர் லட்சணம் இல்லை, நம்ம லட்சணம் இல்லை. எதை எடுத்துக்கிட்டாலும் நம்மனால இந்த இப்படிங்கிறதுக்குள்ள மாறிக்கிட்டே இருப்போம். நம்ம வினாடிக்கு வினாடி ஒரு நிமிடம் 60 செகண்ட் நீங்க வேணா செல்போன் எடுத்து வச்சு டைமரை போட்டு வச்சுட்டு உட்காந்துக்குங்க, அப்படியே அதை தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அதையே பார்ப்பீங்களான்னு கேட்டா பார்க்க மாட்டோம். அவ்வளோ வேகம் நம்ம அறிவுடைய சுழற்சி. அதனால வேற பக்கம் அவருக்கு அப்படி இல்லை. இன்னாரு பார்த்தாரு, அவரையே பார்த்துட்டு நிற்கிறாருங்க. எப்படி பார்த்துட்டு இருக்காரு? தன்னை மறந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படிங்க நடந்துச்சது அப்படின்னா, அது வெளியே தெரிவது இந்த கண்ணு. இந்த கண்ணை செயல்படுத்துவதற்கு ஒரு பொருள் இருக்கு. எது? அது உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4. அந்த 4 வேலையை செய்யும். ஆனா அவருக்கு ஒரு வேலை தான் நடந்துச்சு. இங்க 5 வேலையில ஒரு வேலை தான் நடந்துச்சு, ஏனைய 4 வேலை செய்யல. உள்ளுக்குள்ள 4 கருவி இருக்குது. இந்த 4 வேலையை செய்யும். 3 வேலை செய்யல, 1 மட்டும் வேலை செஞ்சிச்சு. எது? அங்க சித்தம் மட்டுமே வேலை செஞ்சிச்சு. அதான் சொன்னாரு, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. நமக்கு அதுதான் வேணும். அதுக்கு அடுத்து என்ன சொன்னாரு? குணம் 3 திருந்து சாத்வீகமே ஆக அப்படின்னாரு. 3 குணம் இருக்கு.
ராசதம், தாமதம், சாத்வீகம். அது எது பண்ணும்? அது இதைக்கு இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை விட நுட்பமானது. அது அதனுள் இருப்பது. இப்ப நமக்கு வெளியே என்று சொன்னீங்கன்னா கண்ணு, இந்த கண்ணை செயல்படுத்துவது மனம் முதலானவை, மனம் முதலானவற்றை செயல்படுத்துவது குணம். உள்ளிருந்து சொன்னீங்கன்னா குணமானது மனம் முதலானவற்றை தூண்ட, மனமானது புறக்கருவிகளாகிய கண்ணு, காது, மூக்கு போன்றவற்றை தூண்டும். அப்ப உள்ள வேலை நடந்தாச்சா வெளியே வேலை நடக்கும், வெளியே வேலை நடந்தா அதுக்கடுத்து வெளியே நடப்பது. உள்ள ஆஃப் பண்ணி வச்சாச்சுன்னா மொத்தம் ஷட்டவுன் தான் இல்லைங்களா? நமக்கு வேணும் இந்த லைட்டை போட்டுக்கலாம், இந்த லைட்டை போட்டுக்கலாம், லைட்டு தான். இந்த வீட்டுக்கு வர மொத்தத்தையும் அணைக்கணும்னு நாங்கள் ஒன்று வச்சிருக்கிறோம். அதை அணைச்சோன்னா மொத்தம் முடிஞ்சு போச்சு. தெருவுக்கு ஆஃப் பண்ணணும், நாங்கள் ஒன்று இருக்குது, ஆஃப் பண்ண வேலை முடிச்சு. அப்ப முதல்ல அது ஆன் ஆகணும், அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு லைன் ஆன் ஆகணும். அப்ப நம்ம எந்த இடத்துக்கு வந்து நினைக்கிறோமோ அதை ஆன் பண்ணணும். அப்ப ஒன்றை ஒன்று தூண்டுகிறது, ஒன்றை தூண்டு, ஒன்றை விட ஒன்று நுட்பமானது. அப்ப வெளியே இருக்கிற கண்ணை விட மனம் நுட்பமானது, மனதை விட குணம் நுட்பமானது. இப்ப என்ன நடக்குது? குணமானது முதல்ல செயல்பட, குணம் மனம் முதலானவற்றை செயல்படுத்த, அந்த மனம் புறத்தே இருக்கக்கூடிய 5 பொறியை செயல்படுத்தும். இதுதான் எல்லாருக்கும் நடக்குது. நமக்கு நடக்கும்போது என்ன பண்ணுது? குணம் ஒரே புள்ளியில நிற்காது. நமக்கு 3 குணம் இருக்குது. சாத்வீகம் ஒரு குணம் இருக்குது, ராசதம் ஒரு குணம் இருக்குது, தமோ குணம் ஒரு குணம் இருக்குது. எந்த ஒன்றையும் ஏதாவது பார்த்துக்கலாங்க, செய்யலாங்க, என்னங்க அவசரம் அப்படி எதையுமே தள்ளி தள்ளி போடும் ஒரு குணம். இன்னொன்னு அப்படி இல்லை, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செய்யணும்னு நினைக்கும். இரியா முதல் சொல்றான், இரு கேளு முதல், அதுதான் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு உடனுக்குடன் நிற்கும். ஆதரவோட வாங்குறதுக்கு முன்னாடி ரெடி அப்படின்னு நிற்கும். இன்னொன்று இருக்குது, சொல்லுங்க சரி இதை எப்படி இப்படி பண்ணா சரியா இருக்குமா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து பொறுமையாக ஒரு முடிவெடுக்கும். தாமதமும் அப்படிங்கிற தாமதமாகி மெதுவாகவும் முடிவெடுக்காது, வேக வேகமாக முடிவெடுக்காது. முதல்ல காதல வாங்கி அதை சிந்தித்து இதை செய்தால் என்னென்ன அனுகூலங்கள், என்னென்ன செய்தால் என்னென்ன பாதகங்கள் இருக்கும், அதை இதை இப்படி செய்தால் சரியா இருக்கணும் பொறுமையாக சிந்திக்கிற ஒரு அறிவு. அந்த அறிவுக்கு சாத்வீகம்னு பேர். இப்ப வேகமா போனா மிக வேகம்னு சொல்லுவோம், மெல்ல போனா மிக மெல்ல போகுது. ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த மினிமம் அப்படிங்கிறது மேக்சிமம்லாம் இல்லைங்க, மினிமம் வேகத்தில் போனோம். ஒரு அவசரமான வேலை வேகமா அமுத்தியா அப்படின்னா எங்கேயாவது முட்டி போயிருப்போம். அதை மெதுவா போனா கிடக்குது அப்படின்னா ரொம்ப இருப்பாங்க, மெதுவாகவும் போகாத சரியா ஏன் நான் அந்த இடத்துக்கு போகணும், கவனமா போகணும். இப்ப ஒன்னுலயும் அந்த 3 இருக்குது. நீங்க இந்த 3 குணத்தின் வேலை ஒவ்வொன்றையும் சில பேர் புத்தகத்தை எடுத்தாங்க வச்சுக்கோங்க, படிச்சு முடிக்காம கீழே இருக்க மாட்டோம். சில பேர் புத்தகம் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை தான் படிப்பான், படிச்சு முடிச்சுட்டு குறிச்சு வச்சு கீழே வச்சிருவான். அப்ப திருப்பி என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு தான் அடுத்த பக்கம் படிப்பான். இப்படி ஒரு பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? எனக்கு சரி, இது புத்தகத்துக்கு மட்டும் இல்லை இல்லைங்களா? சாப்பிட உட்காந்தன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் தோசை சுடுறான்னு வச்சுக்குவோம் உதாரணம். ஒரு தோசை கொண்டு வச்சாங்க, ஒருத்தன் சாப்பிட்றதுக்குள்ள 4 தோசை கொண்டு வச்சிருவாங்க. இவன் இன்னும் ஒரு தோசையை சாப்பிட்டுருக்கான். அப்படியே மெல்ல எடுத்து போட்டு டிவி பார்த்து போனை பார்த்து அப்படியே மெதுவாக கதையை பேசி சாப்பிடுவான். இன்னொன்று இருப்பான், இந்த தோசை கொண்டு அடுத்த தோசை கொண்டு எங்கே தட்டை காணும் காணணும். அட இப்பத்தானே வச்சேன், கல்லில் வெந்துட்டு இருக்குது, இது அவசரம் என்ன? இப்ப இந்த வேக வேகமா சாப்பிட்றது எது? அது ராசதம். வச்சுக்கிட்டு இன்னும் 4 தோசை கூட வச்சு சாப்பிடாம இருக்கிறது தாமதம். எப்படி இருக்கணும்? அப்படி வர்றதும் சாப்பிடும் சரியா இருந்துச்சுன்னா சாத்வீகம். இப்படி ஒன்னொன்னு இருக்குது. நீங்க இதுதான் இருக்குது அதுதான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நடந்து போற நடையில இருக்குது ராசதம் இருக்குது. நடந்து போறதுலயும் 3 வகையை பிரிச்சுக்கலாம் நீங்க. அப்படித்தான் எல்லாமே. காற்றாடி இருக்குதுங்க, இயல்பா 1 2 3 4 5 பாயிண்ட் வச்சிருக்கிறான். 1ல வச்சுன்னா ரொம்ப மெல்ல சுத்தம்,
3ல வச்சிங்கன்னா வேகவும் இல்லை, 5ல வச்சிங்கன்னா புத்தகம் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சுத்தம். அப்போ இந்த காற்றடிக்கும் போது எப்படி இருக்கணும்? வேகமாகவும் அடித்தா தப்பு, அப்புறம் மெல்ல அடித்தாலும் கஷ்டம். பேருக்கணும் நடுவில் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் தென்றல். வருடிய மாதிரி இருக்கணும், வருடாத மாதிரி இருக்கணும், அப்படியே லேசாக அடித்தாலும் அதுக்கு பேர் தென்றல்னு சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றும் பிரிக்கணும். 5 பூதத்தின் தொடர்ச்சியும் நீங்கள் அப்படி பிரிச்சுக்கலாம். இப்படி அந்த வகைக்கு பேர் தாங்க 3 குணங்கள். எனவே குணம் என்கிற ஒன்று அடிப்படையான ஒன்று. அதுல சுந்தரருக்கு சாத்வீகம் என்கிற குணம் தூண்டி நிற்க, அந்த குணம் என்ன பண்ணியது? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கருவியில சித்தத்தை தூண்டி நிற்க, சித்தம் கண்ணை தூண்டி நிற்க, 3 ஒரு புள்ளியில நின்றுச்சு. அதனால அவர் பார்த்தவர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டார். நமக்கு அப்படி இல்லை, நம்ம குணம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ராசத்தில் இருப்போம், தாமதம் போவோம், அப்படியே மாறுவோம். இந்த குணங்கள் மாறுவதனால அது தூண்டுகிற செயல்பாடு பாருங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஒன்றை பார்ப்போம், திடீர்னு அங்கே என்ன சத்தம் கேட்குதுன்னு அதை கேட்போம். அது என்னவா இருக்கும்? அதுவா இருக்குமான அதை பிடிச்சிட்டு கிளையா எங்கேயாவது வெளியே போயிடும். திருப்பி அது இங்கே கூட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இது அறிவினுடைய தன்மை. எனவே இப்படி கருவிகள் இயக்கம் என்பது இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறதான் ஆசிரியர் கொடுத்திருக்கிற செய்தி. அதனால பார்க்கிறோம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். பற்றுவது மனம், ஆராய்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்தி, துணிவது அகங்காரம். அப்படி துணிந்த முடிவை சிந்திப்பதற்கு சித்தம் என்று பெயர். இதை நீங்க நினைவு வைத்துக் கொள்ளணும். அதனால்தான் நீங்க திருநீலகண்டருடைய புராணம் படிச்சு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு சபதம் செய்தார், இனி எந்த மாதரையும் என் மனத்திலும் தீண்டேன் என்றார். ஏன் மனத்திலும் தீண்டேன் என்றார் அப்படின்னா, அதுதான் போய் முதல்ல பற்றும். பற்றுன பிறகுதான் இவர் யாரு என்னங்கிற ஆராய்ச்சி. அப்புறம் அதை பற்றி சிந்திக்கலாமா வேண்டாமாங்கிறது அப்புறம் அதுக்கு அடுத்து இப்படி 4 வேலையில முதல் வேலையே இல்லைன்றார். இனிமேல் நான் எந்த பெண்ணும் என்னுடைய அறிவில் பதிவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிச்சுட்டார். என்மை என்ற காரணத்தினால் எந்த மாதரையும் எந்த மனத்திலும் தீண்டேன் என்றார். ஏன் என் சித்தத்தால் தீண்டேன் என்றால் சொல்லியிருக்கான் இல்லையா? அப்படின்னு அர்த்தம். பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்து 4வது ப்ராசஸ் தான் சிந்திப்பது. அப்ப அது வரைக்கும் மனசு பற்றுச்சுல்ல, எங்க பக்குவப்பட்டுனா பற்றி இருக்கவே கூடாது இல்ல அப்படின்னு நாளைக்கு பேசிடுவோம். அதனால அவர் சொன்னாரு, பற்றுதலே இல்லை. இதெல்லாம் நுட்பமான இடம். நீங்க இதை விரித்து எங்க வேணாலும் விரித்து கொள்ளலாம். இது 4 வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேறு வகையில எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 3 வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். இப்போ ஒரு நபர் ஒரு பிழை செய்கிறார். அவரை பற்றுவது காவல்துறையுடைய வேலை. பிடிக்கணும். ஏன் நீதான தப்பு பண்ண வாங்க, அவர் பிடிக்கிறது அவருடைய வேலை. பிடிச்ச பிறகு என்ன பண்ணணும்? அவர் தான் நான் விசாரிக்கணும். விசாரிச்ச பிறகு என்ன பண்ணணும்? நீதிமன்றத்தை கூட நிறுத்தணும். நீதிமன்றத்தை நிறுத்தணும். அவர் இந்த தண்டனை செய்தாரா என்று உறுதிப்படுத்துவது நீதிமன்றத்துடைய வேலை. அப்படி நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு அவருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அந்த தண்டனையை நிறைவேற்றுவது சிறைத்துறையினுடைய வேலை. பார்த்தீங்கன்னா 3 பிரிச்சுக்கிறோம். ஆனால் 4 இருக்குது. முதல்ல காவல்துறையை சார்ந்தவங்க நம்ம பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும், முதல் வேலை. அதுக்கப்புறம் விசாரணை செய்யணும், 2வது வேலை. விசாரணை செய்தி வந்தாலும் உறுதிப்படுத்த நீதிமன்றத்தில் கொண்டாந்து நிறுத்தணும். நீதிமன்றம் அந்த விசாரணையில இவங்க விசாரணை சரிதானா தப்பா என்று உறுதிப்படுத்தி தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்துட்டா தண்டனை நிறைவேற்றுவதற்கு சிறைத்துறை. இது 3 வேறு டிபார்ட்மெண்ட். காவல்துறை வேறு, நீதித்துறை வேறு, சிறைத்துறை வேறு. ஆனா 3 சேர்ந்துதான் ஒரு நீதியை நிலைநாட்டணும். அதே மாதிரி தாங்க மனம் காவல்துறை போல பற்றுவது, விசாரிப்பது புத்தி விசாரிக்கும். அதுக்கப்புறம் துணிந்து எழும் அகங்காரம் அந்த டிபார்ட்மெண்ட்.
நான் இதுதான் அவன் துணிந்து எழும். அப்படி துணிந்து எழுந்ததை சித்தம் சிந்திக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் வேற. இப்படி உள்ளுக்குள்ளேயே 4 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறார். பல்கலைக்கழகத்துல தான் டிபார்ட்மெண்ட் நினைக்காதீங்க, நமக்குள்ளேயும் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாம தான் ஹெச்ஓடி. நாளுக்கு ஹெச்ஓடி யாரு? நாம தான். என்ன அழகு பாருங்க, நாம நுயிர் ஹெச்ஓடி, நாம ஹெச்ஓடி தான் தெரிஞ்சுக்கலாம் நீங்க. எனவே இந்த 4 வேலையை செய்யும். அதான் இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார். ஆக இப்ப இதுவரைக்கும் 24 பத்தி தெரிஞ்சாச்சு. இனி அடுத்து என்ன படிக்க போறோம்? 17வது பாட்டு பாருங்க. ஓதியிடும் 4 முற்று ஆன்மதத்துவம் என்று ஆதி அருநூல் அறையுங்கான் தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கள் உத்தமனே நன்றா உனக்கு சொல்றாரு. இதுகாரும் நான் உனக்கு சொன்னது 24 தத்துவங்கள். ஓதியிடும் 4 முற்று, அதுக்கு பேர் என்ன? ஆன்ம தத்துவம் என்று. 24 தத்துவத்துக்கு பேரு ஆன்ம தத்துவம் என்று பெயர். ஆதி அருள்நூல் அறையுங்கான். இந்த 24க்கும் ஆன்ம தத்துவம் என்று யாருங்க பேர் வச்சா? சிவபெருமான் சொன்ன ஆகமத்துல இருக்குது பாண்ட. ஆதி அருள்நூல் அறையுங்கான். சிவபெருமான் சொன்ன நூலுல இந்த 24 தத்துவங்களுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர். இனி அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்? தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கள். தம்பி, நான் உனக்கு அடுத்து வித்தியா தத்துவங்கள்னு ஒண்ணு இருக்குது, நான் அதை பத்தி சொல்லுகிறேன். நீங்க முதல் கேட்ட கேள்வி 6 தத்துவம் ஏதுன்னு கேட்டேன். அது 24 பற்றி சொல்லிட்டேன். அந்த 24க்கும் ஆன்ம தத்துவம் என்று பெயர். அடுத்து ஒரு 7 சொல்ற கேட்டுப்பாங்க. எனவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கள். விளம்புதல் அப்படின்னு என்ன தெரியுங்களா? எனக்குள்ள ஒருத்தர் சொல்றான், அதை நான் உங்களுக்கு சொல்லணும். 9ஆம் திருமுறை விளம்புமாறு விளம்பு. ஏன்? நீ எனக்குள்ள இருந்து பேசினா தான் நான் வெளியே பேச முடியும். எனவே நீ பேசு. அவர் கேட்கிற நடராச பெருமாட்ட போய் நின்று, பெருமானி விளம்புமாறு விளம்பே. அப்ப விளம்பே என்பது இறைவனை சொன்னது. விளம்புமாறு நான் பேசணும்னு என்கிட்ட பேசுப்பான். நான் உன்னை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். எனவே எனக்குள்ள இருந்து நீ பேசு. நீ பேசலைன்னா என்ன முடியாது, நான் பேச முடியாது. அப்ப இறைவன் இயக்குனா தான் நாம இயங்க முடியும். அவன் பேச வச்சா தான் நம்மளால பேச முடியும். ஆனால் விளம்புமாறு விளம்பே, நுகருமாறு நுகரே, காணுமாறு காணே, பாடுமாறு பாடே, பணியுமாறு பணியே. ஒளிவளர் விளக்கு என்கிற பதிவு முழுக்க 10 பாட்டுல 10 செய்தி. விளம்புதல் அப்படின்னு சொல்லுதல். நான் சொல்லணும்னா நீ எனக்குள்ள இருந்து சொல்லு. ஆமா, நான் விளம்ப கேள். ஏன்? என் குருநாதன் சொன்னதை நான் உனக்கு சொல்றேன். என் இறைவன் சொன்னதை நான் புதுசாலாம் சொல்லல. என் சொந்த கருத்துப்பா, இது நான் அப்படியே வெடி கண்ண மூடி உட்கார்ந்து சிந்திச்சது அப்படிலாம் இல்லை. இறைவன் சொன்ன நூல்ல இருக்குது. அவரு சொன்னதை நான் சொல்றதுனால அது பேர் விளம்புதல்னு பேரு. நீங்க தமிழ்ல மட்டும்தானுங்க சொல்லுக்கு சொல் ஆழமான பொருள். ஒரே செயல் அல்ல. நீங்க ஆங்கிலத்தை ஐ அம் ஸ்பீக் அப்படின்வாங்க, பேசுகிறேன், அதோட போச்சு. அதை பிரிச்செல்லாம் பிரிச்சு நமக்கு அப்படியே தமிழ்ல எத்தனை இருக்குன்னா சொல்லுதல், கூறுதல், விளம்புதல், பேசுதல், இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு தனித்தனியா ஒரு நுட்பம் இருக்காது. நீங்க எல்லாம் ஒரு பொருள் இல்லை, எல்லாம் பேசுறது தானுங்க, அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. அதுக்கு ஆழமான பொருள்கள் வேறு வேறு இருக்கின்றன பாருங்க. அதனால விளம்ப கேள். யாரு? உத்தமனே. ஆனவனை பார்த்து சொல்ற, நல்ல பையப்பா நீ. ஏன் உடனே நான் சொன்ன, நீ பொறுமையா கேட்டுட்டு இருந்த இல்லையா, நல்ல பையன், கவனமா வேற நீ கேட்கிற. அதனால மாணவனுக்கு ஒரு சான்றிதழ் தர. உத்தமனே அப்படின்னாரு. நல்ல மாணவன் அர்த்தம். உத்தமன் என்பது நல்ல மாணவன் என்று பொருள். உத்தமனே நன்றா உனக்கு. எனவே நான் உனக்கு இதை பத்தி சொல்றேன், நீ கவனமா கேட்டுக்கொள் அப்படின்ட்டு. இதுல
இந்த 24 தத்துவங்களுக்கு ஆன்ம தத்துவம் என்று ஒரு பேர் இருக்கிறது. இதுதான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்க உண்மை விளக்கத்தில். ஆனா சிவஞான மாபாடியம் அல்லது சிவஞான சித்தியார் இது போன்ற நூல்களை நீங்க படிச்சீங்கன்னா இதுக்கு வேறு வேறு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேர் தெரியுங்களா? இதுக்கு போக்கிய காண்டம் என்று பெயர். இதுக்கு ஒரு பேரு போக்கிய காண்டம், அது ஒரு பேர். பிரகிருதி தத்துவம் என்று ஒரு பேர். போக்கிய காண்டம்னா என்ன உங்களுக்கு நன்கு தெரியும். சொல் வழக்குல நீங்க இங்க எப்படி, எனக்கு இந்த பகுதி தெரியல, கொங்கு நாட்டில் இன்னைக்கும் சொல் வழக்கு இருக்கு. இதுக்கு இங்க வேற பேர் சொல்லுவாங்க. அங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒரு உதாரணம், இந்த வீடு இருக்குது, இந்த வீடு போக்கியத்துக்கு இருக்கிறது சொல்லுவாங்க. அதாவது 10 மாசத்துக்கு 10,000 ரூபாய் வாடகை. ஒன்று அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிப்பாரு, ஏதோ லோனை போட்டு வீட்டை கட்டியிருப்பாரு. வாங்கின இடத்துல கொஞ்சம் நெருக்கடி இருக்குது. அதனால அவர் என்ன சொல்லுவாரு, 10,000 ரூபாய்க்கு மாசம் கணக்கு போடுவார். எத்தனை, ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கினா 10,000 ரூபா வட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். 1 ரூபா வட்டினா நீங்க வேற ஒரு சண்டு வட்டியில இல்லை, 1 ரூபா. அப்ப என்ன பண்ணுவாரு, நாம போய் கேட்கணும், நம்ம இந்த மாதிரி வாடகை போடுங்க, இல்லைங்க எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுங்க, 5 வருஷத்துக்கு எழுதிக்கலாம். 10 லட்சத்துக்கு நான் வட்டி கொடுக்க வேண்டியதில்லை, நீங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு பேர் என்ன, ஓக்கியம். இருக்கிற வரைக்கும் இருங்க, உங்க ஓடு மாதிரி வச்சுக்கோங்க. நான் முன்னே 10 லட்சம் கொடுத்தாச்சு, பேப்பர்ல எழுதியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடு யாரு, என் வீடு மாதிரியே, என் மாசமான வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. அவர் என்னைக்கு 10 லட்சம் தராரோ அன்னைக்கு நான் காலி பண்ணணும். அதுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. 5 வருஷத்துக்கு அவர் காலி பண்றேன்னு சொல்லக்கூடாது. நானும் 5 வருஷத்துக்குள்ள வீட்டை காலி பண்ண நானும் போகக்கூடாது. எனக்கும் 5 வருஷம் டைம், அவருக்கு 5 வருஷம் டைம், அப்படி எழுதிக்கிட்டோம். அப்ப நான் இத்தனை ஆண்டு காலம் இதுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, கண்ட இடத்துல ஆணி அடிக்கூடாது. வீட்டை நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்க கொடுக்கணும். 5 வருஷம் கழிச்சு போகும்போது சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு கொடுத்து சுத்தம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொருள் அதெல்லாம் எழுதிட்டோம் இல்லைங்களா? இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இருக்கலாம், என் வீடு மாதிரி இருக்கலாம். நான் ஐயோ வாடகை ஏற்றிடுவாரு, நம்ம வேற வீடு அப்படி இல்லை, என் வீடு மாதிரியே இருந்துக்கலாம் 5 வருஷத்துக்கு. இதுக்கு பேர் போக்கியம்னு பேரு. அந்த மாதிரி தாங்க இந்த உடம்புக்கு சாமி வச்ச பேரு போக்கியம்னு பேரு. நாம இருக்கிறோம், நம்மளுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். என் கை, என் காலு, என் உடம்பு, இது நானு அப்படி இருக்கிறோம். இது நம்மளுது இல்லை, சாமி அவர் கொடுத்துருக்க தம்பி இந்த உடம்புக்குள்ள கொஞ்ச நாள் தங்கி அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கிறாரு. அந்த ஒப்பந்த பத்திரம் முடிஞ்ச அன்னைக்கு காலி பண்ணும்பாரு. நான் இத்தனை வருஷம் இங்கே இருந்துட்டேன், 50 வருஷமா இருந்துட்டேன், 60 வருஷமா இருந்துட்டேன், அதெல்லாம் விட முடியாது, போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? கிளம்புனா கிளம்பித்தான். நோட்டீஸ் கொடுத்தெல்லாம் கிளம்ப மாட்டாருங்க, கிளம்பி விட்டுருவாரு. முடிஞ்சு போச்சு. அப்பதான் தெரியுது நமக்கு, அடடா கடவுளை எத்தனை நாளா இதைத்தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமா. அப்ப என்ன தெரியுது, நீங்க இருக்கலாம், தங்கிக்கலாம், எண்ணெய் போட்டுக்கலாம், சாம்பு போட்டுக்கலாம், சோப்பு போட்டு குளிச்சுக்கலாம், எல்லாம் பராமரிச்சுக்கலாம். பராமரிக்கிற மட்டும்தான் நம்ம வேலையை ஒழிய இது நம்முடையது அல்ல. ஏன், மண்ணுக்கு போக போதா, நெருப்புக்கு போக போதா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது உயிரினங்க சாப்பிட போதான்னு தெரியல. ஏன், மரணம் எப்படி நிகழும் அதை பொறுத்தா இருக்க போகுது. அதான் பட்டினத்தார் பாடினார், நாயும் கழுகும் இதெல்லாம் இது என்னது, இது என்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உடம்ப நான் என்னதுன்னு சொல்றேனே, இந்த அறிவு என்னைக்கு போகும்போது கேட்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு பாட்ட சாட்டமா நல்லா கொழுக்கொழு ஒருத்தர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். கழுகு பார்த்தா நல்ல ஒரு ஆள் போறாயா, நமக்கு ஆளுமே அது நினைக்குமா? அது மாதிரி நாய் நினைக்கும், நரி நினைக்குமா? இப்படி கண்ட கண்ட விலங்குகளும் பறவைகளும் இது எனக்காகும், இது எனக்காகும் நினைக்கிறத நான் எனக்காக நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறதே. கடவுளே, இந்த புத்தி எனக்கு என்னைக்கு போகும்னு கேட்கிறாரு. அதெல்லாம் நம்ம அந்த புத்தகம் படிக்காம இருக்கணும். அதெல்லாம் படிச்சோம்னா அப்புறம் இந்த மெயின்டெனன்ஸே பண்ண மாட்டோமா இருக்குதே, இது ரொம்ப போச்சே இருக்குதே இல்லைங்களா? அப்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இருக்கிற வரைக்கும் நம்மளுது. ஆனா நம்மளுது அல்ல. அதுக்கு பேர் போக்கியம் என்று பெயர். அதைத்தான் இந்த பேர் வச்சிருக்கிறார். ஆன்ம தத்துவம் 24க்கும் போக்கிய காண்டம் என்று பெயர். இதுக்கு இன்னொரு பேர் பிரகிருதி தத்துவங்கள் அப்படி ஒரு பேர் இருக்கு.
சரி, வித்தியார்த்தத்துள் 7 என்ன? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை என்கிற 7 என்ன வேலை செய்யும்? ஒரே பாட்டை சொல்லி முடிச்சுட்டாரு பாருங்க. காலம், நியதி, கருதும், கலை, வித்தை, ஏல, அராகம், குருடனே, மாயை, அற 7 சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்கும் நாம் உற்று. இந்த 7 என்ன கேட்டா, காலம், நியதி, கருதும், கலை. காலம் என்பது ஒன்று, அதுக்கப்புறம் நியதி என்ற ஒன்று, கலை, அடுத்து வித்தை, அராகம், குருடன் அப்படின்னு ஒண்ணு. இப்ப இந்த 5 குருடன் சேர்த்தி 6, மாயை என்ற ஒன்று, மொத்தம் 7 ஆச்சு. இதான் வித்தியா தத்துவங்கள் 7. இந்த 7 என்ன அப்படின்னு கேட்டா, இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பயன்பாட்டுக்குரியது. அது எங்க இருக்குது? அடுத்த பாட்டில் இருக்குது. இந்த பாட்டை 7 பேரை மட்டும்தான் சொன்னார். இது என்ன செய்யும் என்பதை அடுத்த பாட்டில் நான் சொல்லுகிறேன் என்று அவற்றுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். பாருங்க, பாடல் 19. எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் அறிகுறியா மயக்கும் என்று கொள். அந்த முன்ன பாட்டில் சொல்லப்பட்ட 7 தனியா எடுத்துக்கணும். அந்த 7க்கு எந்த வரிசையில சொல்லியிருக்கிறாரோ அதே வரிசையில இங்க சொன்னதை கொண்டு பொருத்தம். இது பேர் நிரல் நிறை அப்படின்னு பேர் இலக்கணத்தை. ஒரு 4 பேர், ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ பேரை 4 பேருக்கு பேரையும் சொன்னோம். அவர்கள் முறையே எத்தனை மதிப்பு பெற்றிருக்கிறாங்க? 50, 60, 70, 80 சொன்னா, முதல்ல சொன்னவர் 50, ரெண்டாவது சொன்னது 60, மூணாவது சொன்னது 70, நாலாவது சொன்னவர் 80. அது பேர் நிரல் நிறைன்னு பேர். அது எது நிரல் நிறைன்னு சொன்னீங்கன்னா தலைகளா போடணும். கடைசியா சொன்னவருக்கு முதல்ல போடணும், முதல்ல சொன்னவருக்கு கடைசி மதிப்பெண்ணை போடணும். இது இலக்கண முறைங்க. அது மாதிரி இங்க நிரல் நிறையோடு கொண்டு கூட்டணும். முதல்ல அங்க என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த பாட்டுல? காலம், நியதி அப்படி 2 எடுத்துக்கிட்டீங்களா? அந்த காலம் என்பது என்னன்னு கேட்டா, இங்க கொடுத்துக்கிறாரு எல்லை பலம் புதுமை. இந்த 3 சேர்ந்ததுதான் காலம். இப்ப காலம் என்பதை நூல் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கடந்த காலம் ஒன்று இருக்கு, நிகழ்காலம் ஒன்று இருக்கு, எதிர்காலம் ஒன்று இருக்கு. கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தா ஒரே குப்பையா இருக்கு, சரிங்களா? நிகழ்காலம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எதிர்காலம் கேள்விக்குறியா நிற்கும். சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், சில பேருக்கு கேள்விக்குறியா இருக்கலாம், சில பேருக்கு என்ன போகுதுன்னு தெரியலீங்க டேஷ் போட்டு வச்சுக்கலாம். சில பேர் இல்லைங்க நான் என்னதான் ஆவேன், நான் கலெக்டர் ஆயிடுவேன், நான் டாக்டர் ஆயிடுவேன், அப்படி சில பேர் இலக்கு இருக்கும். நமக்கு எந்த இலக்குன்னு தெரியல, டேஷ் போட்டு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாமே அப்படின்னு கிடக்குது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் இந்த 3 உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்துக்கு எல்லைன்னு பேர், நிகழ்காலத்துக்கு பலம் என்று பெயர், எதிர்காலத்துக்கு புதுமைன்னு பேர். இந்த 3ஐ பிரிச்சு முதல்ல காலம்னு அந்த பாட்டை சொல்லிட்டாரு. அந்த காலம் எடுத்துட்டா 3ஆ பிரிக்கணும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்துக்கு எல்லை என்று பெயர், நிகழ்காலத்துக்கு பலம் என்று பெயர், எதிர்காலத்துக்கு புதுமைன்னு பெயர். இந்த காலத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சைவ சித்தாந்தம் 3ஆக பிரித்திருக்குது. ஆனா இந்த 3 என்று கருதாம 2 காலம்தான் உண்டு, ஒரு காலம்தான் உண்டு என்ற சமய ஆராய்ச்சியாளர்கள் உண்டு. அதெல்லாம் இங்க நம்ம பாடம் அல்ல. நீங்க அதை விரிவா படிக்க நினைக்கும் போது சிவஞான மாபாடியம் போன்றவற்றை படிச்சீங்கன்னா காலத்தை பற்றிய மற்ற அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சைவ சித்தாந்தம் காலத்தை 3ஆக கொண்டு இருக்கிறது. இலக்கணமே அப்படித்தான். நம்ம இலக்கணம் படித்த எல்லாருக்கும் தெரியும். அதாவது நேற்று எங்கள் வீட்டுக்கு சிவனடியார் ஒருவர் வந்தார்.
கடந்த காலம். இன்று எங்கள் வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வந்து கொண்டிருக்கிறார், நிகழ்காலம். நாளை எங்கள் வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வருவார். இப்ப வந்தார் அப்படின்னா கடந்த காலம், வருகிறார் என்றால் நிகழ்காலம், வருவார் என்றால் எதிர்காலம். அப்போ ஒரு சொல்லு காலத்தை காட்டுது. அதான் தமிழ். இந்த எழுத்துல நம்ம சொல்லை சொல்லும் போதே கடந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமான்னு அந்த வாக்கியத்தை படிக்கும்போது, நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்போம். இப்ப அது எளிமையா இருக்கு இல்லைங்களா? இல்லை நம்ம வாக்கியம் எழுதும் போது நாளை எங்கள் வீட்டுக்கு ஒருவர் வந்தார் அப்படின்னு எழுதுவோம். நாளை ஒருவர் வீட்டுக்கு வந்தார் எங்கடா எழுதிக்கிற போட் பெருக்கல் குறிப்போடு அப்படின்னு வருது. நாளை எங்கள் வீட்டுக்கு ஒருவர் வருவார் அப்படின்னு எழுதணும். வருவார் ஏன்? நாளை என்பது எதிர்காலம் என்பதனால முடிக்கிற சொல்லும் எதிர்காலத்தை சொல்லி வருவார்னு முடிக்கணும். வந்தார்னு போட்டீங்கன்னா பிழை, வாக்கியம் சரியா இல்லைன்னு பெருக்கல் குறி போட வேண்டியதான், மார்க் போச்சு. அப்ப காலம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சந்தேகமே இல்லை. ஏன்? கண்டிப்பா எல்லாரும் ஜோசியம் பார்த்துருப்பீங்க, ஜாதகம் பார்த்துருப்பீங்க. கொண்டு இப்படி புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அவர் எடுத்து வச்சு பார்ப்பார், டேட் ஆஃப் பர்த் எடுத்து எழுதுவார். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒன்றும் பேச மாட்டார், அப்படியே எழுதிட்டே வருவார். அதை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வயதாச்சு? 40 வயதாச்சு. உடனே பார்ப்பார், நீங்க பிறந்த போது இன்ன புத்தி இருந்துச்சு, அந்த புத்தி இத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்த புத்தி என்று இந்த புத்தி வந்துருச்சு, அது இத்தனை காலம் இருந்துச்சு. இப்ப இந்த புத்தி இப்ப இருக்குது. உடனே சொல்லுவாரு, ஒரு இத்தனை வருஷம் என்னென்ன மாதிரி கஷ்டம்லாம் பட்டிருப்பீங்களே. ஆமாங்க. அடுத்தது அதுல இருந்து அடுத்த ஒரு காலகட்டம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தி நடக்கிற காலத்துல இப்படி இருந்திருக்கும். இப்ப அதை விட பொறுமையா இருக்குதுங்க. ஆமாங்க, அவர் ஜோசியர் புட்டு வச்சுட்டாருங்க. ஆமா, ஏன் அவர் புட்டுலாம் வைக்கல, அது தசா புத்தி பலனை எழுதியிருக்கிறான். இந்த தசா புத்தி நடந்துச்சுன்னா என்னென்ன பயன் விளையும், இந்த காலத்துல என்னென்ன விளையும் புத்தகத்துல இருக்குது. அவர் படிச்சிருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. உங்களுக்கு ராகு தேசம் தானே நடந்துச்சு, கேது தானே நடந்துச்சு, சனி தானே பார்த்தாரு, அப்படி இப்படி சொன்னேன். ஆமா, இதெல்லாம் ஏன் அவர் சொல்லணும்? கடந்த காலத்தை சொல்லி உங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கினால நீ எதிர்கால பயன்படி சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், சார் நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கலைங்களே. அப்படியா? அப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் தப்பா கொடுத்துட்டீங்கன்னு கால்குலேஷன் தப்பு. ஏன்? நீங்க கொடுத்த கணக்கு பிரகாரம் நீங்க பிறந்த பொழுது இந்த தசாபுத்தி தான் நடந்திருக்குதுன்னா இன்னென்னதான் நடந்திருக்கணும். அதை மாதிரி உங்களுக்கு வேற நடந்திருக்குதுன்னா, ஐயா உங்க கணக்கு ஜோசியத்தை நான் சொல்ல முடியாது, நன்றி வணக்கம், இந்த போயிட்டு நம்ம வேற கொடுத்துருவோம். இதாங்க சட்டம், மறந்துடக்கூடாது. எனவே கிரகங்கள், இந்த கிரகம் அவங்க பிரிச்சுக்காங்க, நட்பு கிரகம், பாவ கிரகம் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. சில கிரகம் நியூட்ரல்ல நிற்கும், அது எதுவும் பயன் பிரச்சனை இல்லை. அவங்க அது ஜோசி நான் ஒன்றும் படிக்கலைங்க, சும்மா காதல வாழ வச்சு பேசிட்டு இருக்கிறேன். நம்ம காலேஜ் தொலைக்காட்சி போட்டீங்கன்னா ஏதோ ஒரு கிரகத்தை பற்றி பேசிட்டு தானே இருக்கிறாங்க. ராசி, இந்த ராசி நேயர்களே அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியும் பேசுறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய காதல வாங்கணும்னு சொல்றேன். எனவே இதெல்லாம் ஒரு கணக்கு தான். அப்ப உங்க எதிர்காலத்தை சொல்றதுக்கு தானே நீங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. அவர்கிட்ட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு பார்க்கத்தானே ஆசையோட போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப கடந்த காலத்தை சொன்னார்னா எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அது ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா தான் அவர் எதிர்காலத்தை சொல்லுவார், ஏன்னா சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குதுங்க? கடந்த காலம் இருக்கிறது, இனி நிகழ்காலம், இப்ப அடுத்தது எதிர்காலம். எனவே காலம் என்பது 3. அதுக்கு பேர் சொல்றாரு, எல்லை, பலம், புதுமை. அடுத்தது நியதின்னு படிச்சோம் அந்த பாட்டுல. நியதி என்பது 2வது சொல்லப்பட்டது. அதுக்கு என்ன கொடுத்து எப்போதும் நிச்சயித்தல். உன்னை மறந்துடக்கூடாது. காலம் வேறு, நியதி வேறு, ரெண்டும் ஒன்றல்ல. ஆனா ஒண்ணு மாதிரியே தெரியும், ஆனா ஒண்ணல்ல. அது எப்படியோ ஒண்ணு மாதிரியே தெரியும் ஒண்ணல்ல அப்படின்னா, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, மருத்துவரை போய் பார்த்தோம். அவர் என்ன பண்ணாரு? மருந்து எழுதி கொடுத்துட்டாரு. எத்தனை நாளைக்கு கொடுத்தாரு? 10 நாளைக்கு மருந்து கொடுத்துட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா மருந்து சீட்டை கையில வாங்கணும். காலை, மதியம், இரவு அப்படின்னு 3 லைன் இந்த பக்கம் இருந்துச்சு. அந்த பக்கம் 3 கட்டம் போட்டுருந்தாரு. இப்ப காலை
1 அப்படின்னு போட்டார். அடுத்து மதியம் 1ன்னு போட்டார். இரவு 1ன்னு போட்டார். அப்படின்னு அர்த்தம், அந்த மருந்து பேர் எழுதி பார்ப்பாருங்க. அந்த மருந்தை காலையில் 1 சாப்பிடணும், மத்தியானம் 1 சாப்பிடணும், இரவு சாப்பிடணும். இன்னொரு மருந்து எழுதியிருந்தார், காலை டேஷ், மதியம் டேஷ், இரவு 1. ஏன்? அது நல்ல தூக்கம் வர மாத்திரை, நைட்டு படுக்கும்போது சாப்பிடணும்னு போட்டுருந்தாரு. அப்ப அந்த கோடு என்ன காட்டுதுன்னு கேட்டா, இந்த மாத்திரை எப்ப சாப்பிடணும்னு சொல்லுதா இல்லையா? சரி, இப்ப நீங்க இப்போ எடுத்துக்கோங்க. காய்ச்சலுக்காக போனோம், மருத்துவரை பார்த்தோம், மருந்து கொடுத்தாரு. இந்த மருந்து எத்தனை நாள் சாப்பிடணும் டாக்டர்? 10 நாள் சாப்பிடுங்கன்னு சொன்னார். அது காலம், அதுதான் காலம். 10 நாள் சாப்பிடணும். சரி, எப்படி சாப்பிடணும் டாக்டர்? சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். அதுதான் நியதி. காலம் என்பது 10 நாள் சாப்பிடணும். காலையில சாப்பிட்றதா, மத்தியானம் சாப்பிட்றதா, இரவு சாப்பிட்றதா என்பது ஒண்ணு. அதுக்கு மேல என்ன குறிப்பு? உணவுக்கு முன், உணவுக்கு பின். இதுதான் நியதி. அப்ப நியதி என்பது உண்டா? உண்டு. எந்த ஒன்றிலும் நியதி உண்டு. பின்பற்ற வேண்டியது நமது கடமை. பின்பற்ற மாட்டோம் என்பது நம்ம வேலை இல்லையா? ரோட்ல போறோம், சிக்னல் இருக்குதுங்க, அப்படியே பச்சை எரிஞ்சிட்டு இருக்குது, அப்படியே மஞ்சள் கலர் வந்துருச்சு. அப்படின்னு அர்த்தம், ஸ்லோவாய்க்க போகாத, எக்ஸலேட்டர் முறுக்காத அப்படின்னு அர்த்தம். ஆனா நாம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அப்ப அது செவப்பு குளிர் வரைக்கும் நம்ம போலாம் இல்ல அப்படின்னு எந்த டிரைவர் சொல்லி பாடம் சொல்லி கொடுக்கல. ஆனா நாமளா கத்து வச்சிருக்கிறோம். செவப்பு பச்சை முடிஞ்சு மஞ்சள் வந்து செவப்பு உழுகிறதுக்குள்ள போயிடலாம் முடியும். அப்படி போகக்கூடாது. பச்சை இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எக்ஸலேட்டர் முறுக்கணும். மஞ்சள் கலர் வந்துட்டா நிறுத்திடு. ஏன்? அங்க ஒருத்தங்க மஞ்சள் கலருக்காக அவன் காத்துருப்பான் தெரியுமா உங்களுக்கு? அவன் நீங்களும் மஞ்சள் கடல்ல போய் அவனும் மஞ்சள் கடல்ல வந்தானே என்ன ஆகும்? அடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில போய் பண்றேன். இப்ப நியதி என்ன? பச்சை கலர் இருந்தா வண்டி ஓட்டு, மஞ்சள் கலர் இருந்தா தயாராகு. எதுக்கு? புறப்பட தயாராகு அல்லது நிறுத்த தயாராகு இருக்கும். மஞ்சள் என்பது நியூட்ரல். அது வந்து நீங்க நிறுத்துறதுக்கும் தயாராகிக்கணும், கிளம்புறதுக்கும் தயாராகும். நின்றுட்டு இருந்தீங்கன்னா புறப்பட தயாராகுன்னு அர்த்தம். ஏன்? சில பேர் ஆஃப் பண்ணி வச்சு நிறுத்திப்பான் சிக்னல்ல. எல்லோ உழுதுன்னு ஸ்டார்ட் பண்ணவே மாட்டானுங்க. அதுல டீசல் பெட்ரோல் போயிடுவான். ஆனா பச்சை உழுதுல பின்னாடி இப்ப 4 பேர் ஆறு அடிப்பான். அப்ப என்ன அர்த்தம்? பச்சை சிவப்பு கலர் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, செகண்ட்ஸ் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் குறைஞ்சிட்டே வருது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த எல்லோ வரும்போது வண்டி ஆன் பண்ணி வச்சுக்க. அடுத்தது பச்சை வரும். இப்ப 3 இருக்குதா இல்லையா? இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நியதின்னு அர்த்தம். நம்ம ரோட்ல போறோம், இடது பக்கமா தான் போறோம். நம்ம நடந்து போறோம்னா இடது பக்கம் போகணும். அதுதான் நியதி. தேசிய நெடுஞ்சாலையில போறீங்க, பைக்ல போறீங்க, எங்க போறது? நடு ரோட்ல போறோம். 150 cc வச்சிருக்கிறேன் அப்படின்னு நடு ரோட்ல நீங்க போனீங்கன்னா பின்னாடி ஒரு கார்ல 220 வரைக்கும் வருவானே, அவன் எப்படி வருவான்? அவனுக்கு 2 ட்ராக் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வேகமா போனா ரைட்ல போ, நார்மலா போனீங்கன்னா லெப்ட்ல போ. அதுக்கப்புறம் பைக் போறதுக்கு 4 அடி இடைவெளி கொடுத்துருக்காங்க. அப்ப நாம பைக்ல போற எங்க போகணும்? நம்ம லெப்ட்ல தான் ஓரமா போகணும். அது விட்டு போட்டு நான் என் பைக் இருக்குது, நான் அப்படித்தான் போனேன் என்ன ஆகும்? கணக்கு போட்டு வரோம் நாளைக்கு. இதெல்லாம் எங்க? நீதியை பின்பற்றதனால் வருகிற விளைவுங்கிறது மறந்துடக்கூடாது. நீங்க இன்னைக்கு நீங்க கார்ல போகும்போதுனா 2 வீலர்காரங்க என்னென்னலாம் தப்பு பண்றாங்கன்னு தெரியும். நீங்க 2 வீலர்ல போகும்போது கார்ல போறவங்க தப்பாவே தெரியும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நாம எல்லாரும் 2 வீலர் தான் நிறைய வச்சிருக்கிறோம். அதனால நமக்கு தெரியாது. நீங்க கார்ல உட்கார்ந்துக்கிட்டு ஓட்டும் போது தெரியும். சிக்னலே போட மாட்டாங்க, அப்படியே ரைட் திரும்புவோம். நீங்க இந்த பக்கம் போவான்னு நினைச்சு நீங்க போவீங்க, போனா அவன் இப்படி திரும்புவான் பாருங்க. அவன் மேல ஏறித்தான் வண்டி நிற்கும். நீங்க அந்த வர வண்டியினுடைய வேகத்துக்கு பிரேக் அமுத்தினீங்கன்னா அது உடனே நிற்கக்கூடியது இல்லையே. ஏன் விபத்து ஏற்படுது? நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா ஒரு பக்கம் திரும்பணும்னா அதுக்கு தானே இண்டிகேட்டர் உங்க வண்டியில கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தானே இருக்குது. அது லெப்ட் ரைட்டு போனா என்னங்க கெட்டு போச்சு? போட மாட்டோம்ல. நான் யாரியா, நான் எதுக்கு லெப்ட் போகணும் ரைட் போகணும் அப்படின்னு என்ன? லெப்ட போட்டு ரைட்ல போலாம். இப்படித்தாங்க வேணா போய்கிறது.
எங்கேயுமே. ஏன்னா நீதியை பின்பற்றுதல் என்பது நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம பின்பற்றுகிறோமான்னா பண்ண மாட்டேங்கிறோம்ல. இது நமக்கானது என்று நினைச்சீங்கன்னா தன்னை போல பின்பற்றும். வண்டியில் உட்கார்ந்து ஹெல்மெட் போடுன்னு சொல்றாங்க. எது போலீஸ்காரனுக்காவா? நமக்காகத்தானே. நீங்க நினைக்கிறீங்க சார் அந்த பக்கத்துல இருக்கிற 4 தெருவில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு சார் ஹெல்மெட்? எங்கேயாவது கண்ட இடத்துல குழி தோண்டி வச்சிருக்கிறான், மண்ணு கிடக்குது, சரிச்சிருச்சுன்னா கீழே விழுந்தா மண்டையில தானே அடிபடுது. அது யாருக்கான பாதுகாப்பு? அடுத்த தெருவுன்னா சரிச்சு விடுவாரா என்ன? அவர் பக்கத்து வீட்டுக்காரர் தான், இந்த தெருவுக்காரர் தான், இவரெல்லாம் சரிக்க கூடாது அப்படின்னா மண்ணம் இருக்குது. ஆறாம் தான் சரி பிரேக் அமைச்சுன்னு சரிச்சுட்டு விழுந்துன்னா அப்புறம் உழவ வேண்டியதுதான். நிறைய பேர் அதுதாங்க தலையில அடிபட்டு நீ கோமால படுத்து கிடக்கிறான். ஒரு 10 மீட்டரு 20 மீட்டரு அடுத்த தெரு, அதுக்கு எது ஹெல்மெட் போடாம போயிட்டான் ஹாஸ்பிட்டல் படுத்துருக்கான். நீங்க கை உடஞ்சு போச்சு, கால் உடஞ்சு, பிளேட்டை போட்டுட்டான், கை இருக்குது, கை மாதிரி தான் இருக்கு, கையா இல்லையே. இதுக்கு அந்த ஹெல்மெட் போட்டு போயிருந்தா அந்த தொண்டை இல்லையா? அப்படி ஒன்றும் நியதி என்பது எதுக்கு? நமக்காகத்தான். நீங்க பின்பற்றுவதற்காக. அது பேர் நியதின்னு. காலம்ங்கிறது நியதி வேறு. நீதி தான் பேசிட்டு இருக்கோம். நியதி என்பது முறை. சாப்பிட உட்கார்ந்தாச்சு, என்ன முதல்ல கை கழுவிட்டு வா, கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். சரி கழுவிட்டு வந்தாச்சு, எல்லாம் வச்சாச்சு, என்ன சாப்பிடலாம் சார்? முதல்ல மோர் ஊற்றுங்க, அப்புறம் ரசம் ஊற்றுங்க, அப்புறம் சாம்பார் ஊற்றி சாப்பிடலாமா? இல்லை, சாம்பார், அப்புறம் வத்த குழம்பு, புளிக்குழம்பு, மோர் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் பாயசம், அப்புறம் மோரோ தயிரோ ஊற்றுங்கப்பா. ஏன்? இதுதான் முறை. ஏன்? செரிக்கணும்ல. உள்ளுக்குள்ள ஒன்று போய் ஒன்றுக்குள்ள ஒன்று. இப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கேடு இல்லை. அதை விட்டு மாற்றி சாப்பிட்டீங்கன்னா கேடு. அப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த முறையில போகணும். அந்த வரையறை பண்ணாங்க பாருங்க, அதுக்கு தான் நியதின்னு. அப்ப ஒன்னொன்னுக்கும் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. நீங்க வழிபாட்டுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு நியதி இருக்கிறது. கோயிலுக்கு போகணும் முடிவு, வேலைக்கு போறேன், அதே கோயிலுக்கு போறேன்னா எப்படி வேணாலும் போகலாம். ஆனா கோயிலுக்கு தான் போறேன்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? வேட்டி கட்டி, சட்டையை துண்டு எடுத்து இருப்பு கட்டி, உத்தராக்க மாலையை போட்டுட்டு, திருநீர் பூசிட்டு கோயிலுக்கு தான் போற முடிவு அப்படி போக வேண்டியதான். சார் வேலைக்கு போற நேரம் அப்படியே கோயிலுக்கு போறேன்னா நீங்க கோட்டு போட்டுங்க, சூட் டை போட்டு அப்படியே போங்க, சாமி போட்டு தப்பு இல்லை. ஏன்? நீங்க வேலைக்கு போறீங்க, இடையில சுவாமி பாக்குறீங்க, அது தப்பு இல்லை. ஆனா கோயிலுக்கு தான் போறேன்னு போகும்போது டை பண்ணிட்டு அப்படி போட்டு போனீங்கன்னா சாமி கூட வர மாதிரியே அவங்களுக்கு. அவர் யாரு? அங்க இருக்கிற ராஜாவை பார்க்க வந்திருக்கிறோம், நாம எப்படி போனோம்? அப்படியே சாமி எனக்கு கொஞ்சம் கருணை செய்யுங்க சாமி அவன் கேட்க போயிருக்கோம். நான் போட்டு வந்திருக்கேன், டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன், சாமி கொஞ்சம் பார்த்து கவனிங்க அப்படிங்கிற போறேன். அதுக்கு இது அறிவுரை நிக்கணும் இல்ல, அந்த இடத்துக்கு இப்படித்தான் போகணும், இதுக்காக போறோம், இப்படி போகணும். இதுதான் நமக்கான, இதுக்கு பேரு நியதி என்று இருக்கிறது. அது ஒன்னொன்னும் உண்டு. நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொன்றிலும் நியதி உண்டு. அது பின்பற்ற வேண்டியது நமக்கானது, அவருக்காகலாம் இல்லை, அவருக்காக இல்லை, நமக்கானது என்பதை மனதில் வச்சுக்கணும். எனக்கு காலம் நியதித்தல், அதை எப்போதும் நிச்சயித்தல். அடுத்து அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை. அப்படின்னு முன்ன பாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த கலை, வித்தை, அராகம் இருக்குது. அப்ப காலம் 1, நியதி 2, கலை 3, வித்தை 4, அராகம் 5, குருடன் 6, மாயை 7. இல்லைங்களா? இந்த 7க்கும் இங்க எழுதிக்கணும். 7 1 எல்லை, பலம், புதுமை, அது 1. 2வது எப்போதும் நிச்சயித்தல். 3வது கிரியைன்னு வந்திருக்கு. அப்ப இது எதுக்கு பொருத்தணும்? அங்க சொல்லப்பட்டிருக்கிற கலை என்பதற்கு பொருத்தம். அடுத்தது ஆன்மாவுக்குரிய அந்த கிரியை என்பது கலைக்கு. அடுத்து வித்தைன்னு கொடுத்தோம் பாருங்க 5, அது அறிவுக்கு பொருத்தணும். அராகத்தை ஆசைக்கு பொருத்தணும். குருடன் அப்படிங்கிறது ஐம்புலனும் ஆறவரும் காலம். இந்த பாட்டையும் அந்த பாட்டையும் எடுத்து வச்சுக்கணும். 1 2 அப்படி 7 வரைக்கும் நம்பர் போட்டுக்குங்க. அதே 7 நம்பரை இதுல போடணும். அப்ப அந்த முதல் சொல்லப்பட்ட காலம் என்பது 3ஆக சொல்லப்பட்டதுனால
எல்லை பலம் புதுமை, எப்போதும் நிச்சயித்தல் நியதி. கிரியை அப்படின்னு அர்த்தம் ஆன்மாவினுடைய செயல் ஆற்றல். கிரியைனா செயல், செயலாற்றலை தொழில்படுத்துதல். எனவே தொழிலை வெளிப்படுத்துகிற தத்துவம் தான் இங்க சொல்லப்படுகிற கலை என்ற தத்துவம். வித்தை என்பது என்ன? ஆன்மாவினுடைய ஞானத்தை தூண்டுவது. அராகம் என்பது ஆன்மாவினுடைய விருப்பத்தை தூண்டுவது. மறந்துடக்கூடாதுங்க, ஒன்றை நீங்க நல்ல நினைவு வைத்துக் கொள்ளணும். இறைவன் என்று சொல்லப்படுகிறவனுக்கும் இச்சை கிரியை ஞானம் உண்டு, நமக்கும் இச்சை கிரியை ஞானம் உண்டு. அவருக்கும் அறிவு இச்சை செயல் உண்டு, நமக்கும் அறிவு இச்சை செயல் உண்டு. ஆனா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, அவருடைய அறிவு இச்சை செயல் என்பன எந்த ஒரு பொருளாலும் எந்த காலத்திலும் எந்த வகையாலும் மறைக்க இயலாது. ஆனா நம்முடைய அறிவு, நமது இச்சை, நமது செயலை மறைப்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு பேர் தான் ஆணவ மலம். இது நீங்க விளங்கினாத்தான் சைவ சித்தாந்தம் விளங்கும். இந்த இடம் உங்களுக்கு விளங்கலைன்னா நீங்க சைவ சித்தாந்தத்தை எந்த காலத்தில் விளங்கிக் கொள்ள இயலாது. இறைவன் இருக்கும் பொழுதே நாமும் இருக்கணும், நாம் இருக்கும் பொழுதே ஆணவ மலம் இருந்துச்சு. இதான் முதல் வகுப்புல படிச்சோம். என்று நீ அன்று நான் அப்படின்னு படிச்சோம். சரி, இந்த ஆணவ மலம் நம்முடைய அறிவு இச்சை செயலை மறைக்கிறது. ஆனா இறைவனுடைய அறிவு இச்சை செயலை மறைக்கல. இது எப்படி சார் பொருத்தமா? இது ஏன்னா கல்லூரி மாணவன் வந்து கேட்பான், அவருக்கு அறிவு இச்சை செயல் இச்சைக்கிரியை ஞானம் இருக்குங்கிறீங்க, எனக்கும் இச்சைக்கிரியை ஞானம் இருக்குங்க, ரெண்டும் ஒன்று தானே? இச்சைக்கிரியை தானே, அதுவும் இச்சைக்கிரியை தானே. ஆமாப்பா, அப்ப எங்கிட்ட மட்டும் மறைக்குது, அங்க மட்டும் மறைக்கலைங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கும். எப்படி பதில் சொல்றது? நம்ம கண்ணு இருக்கு, நம்ம கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கு. எது? லைட். ஆங்கிலத்தில் சொன்னா தான் புரியும் இல்லையா? கண்ணுக்கு என்ன இருக்குது? ஒளி, லைட் இருக்கு. சூரியனுக்கு ஒரு லைட் இருக்கு, அவருக்கு ஒரு ஒளி இருக்குதா? சூரிய ஒளி தானே சொல்றோம். சரி, இந்த இருட்டு என்பது இந்த கண்ணின் ஒளியை மறைக்குது. சூரிய ஒளியை மறைக்குமா? ஏன் மறைக்க வேண்டியதானே? ரெண்டு லைட் தானே. கண்ணிலிருந்து வருவதும் ஒளிதான், சூரியனிடத்திலிருந்து வருவதும் ஒளிதான். இந்த ஒளியை இருள் மறைக்கிறதுன்னு சொன்னா அந்த ஒளியை இருள் மறைக்கணுமா இல்லையா? மறைக்க மாட்டேங்குது. ஏன்? அது மாதிரிதான் ஆண்டவனுடைய ஒளி என்பது சூரிய ஒளி போல. அவன் அறிவு இச்சை செயலை மறைக்கிறதுக்கு ஒரு பொருளும் இல்லை. கண்ணுக்கு இருக்கிற ஒளியை மறைப்பதற்கு இருள் இருப்பது போல நம்முடைய அறிவு இச்சை செயலை மறைப்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதுக்கு பெயர் தான் ஆணவ மலம். இதெல்லாம் நீங்க முழுமையாக ஐயம் திரிவு அன்றி உணர்ந்து கொண்டீங்கன்னா தான் சித்தாந்த விளங்கும். இல்லைன்னா என்னமோ சொன்னாங்க, இதை மறைக்குமாமா, அதை மறைக்காதான், இதெல்லாம் என்னங்க இப்படிலாம் லாஜிக்காக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. நீங்க அதுக்கு தான் நான் எடுத்துக்காட்டியே சொல்லிட்டேன். சூரிய ஒளி வெளிச்சத்தை இருள் மறைப்பதில்லை, கண்ணினுடைய ஒளியை இருள் மறைக்கிறது. ரெண்டும் லைட்டு தானே. லைட்டை இருள் மறைக்கும்னு சொன்னா ரெண்டுமே மறைக்கணும். இல்ல ஒளி இருளை நீக்கும்னா கண்ணினுடைய ஒளி இருளை நீக்கணுமே, நீக்க மாட்டாங்கதே. எல்லா லைட்டையும் அணைச்சிட்டோம்னா நமக்கு பொருள் தெரியுமே, தெரிய மாட்டேன். என் கண்ணு தானே, என் கண்ணுல பவர் இருக்குதுல்ல, என் கண்ணுல ஒளி இருக்குதுல்ல, நான் லைட் எல்லாமே பார்க்க முடியுதானே? பார்க்க முடியலையே. அப்ப என்ன தெரியுது? அவருடைய அறிவு தானே அறிகிற அறிவு. என் அறிவுக்கு புறத்தே ஒரு உதவி வேணும், அறிவித்தால் அறிகின்ற அறிவு. அப்ப நம் அறிவின் லட்சணம் அறிவித்தால் அறிவு. இறைவன் அறிவித்த அறிவோன் அல்ல, தானே அறிவு. எனவே ரெண்டுக்கும் வேறுபாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த பாட்டுல கிரியை என்பது செயலாற்றலை வெளிப்படுத்துவது, அது கலை. அடுத்தது ஒல்லை அறிவு. அறிவு என்பது ஞானம். எது? அங்க சொல்லப்பட்ட வித்தை என்கிற தத்துவம் தான் ஆன்மாவின் அறிவை தூண்டுவது. அடுத்தது அராகம் என்ற தத்துவம் தான் ஆன்மாவுக்கு விருப்பத்தை தூண்டுவது. இந்த தத்துவ கூட்டத்தை இறைவன் நமக்கு கூட்டலன்னா அறிவு இருக்கும், செயல்படாது.
கிரியை இருக்கும் செயல்படாது, விருப்பம் இருக்கும் வெளிப்படாது. இதெல்லாம் இருக்கும் ஆனா வெளிப்படாம இருக்கும். அப்ப என்ன வேண்டி இருக்குது? தத்துவ கூட்டத்தை சேர்த்தணும். தத்துவ கூட்டம் போய் இதை தூண்டணும். தூண்டுனால்தான் நம்மகிட்ட செயல் வெளியே நடக்கும். ஒருவேளை அந்த தத்துவ கூட்டங்கள் இந்த இதோடு கூடல என்ன ஆயிரும்? நமக்கு அறிவு செயல் இருக்கும் ஆனால் முடங்கி கிடக்கும். முடங்கி கிடக்க ஒரு பயனும் இல்லை. அது தூண்டுனால்தான் நம்மளால செய்ய முடியும். அதுதான் அடிப்படை. எனவே இந்த பாட்டில் நித்தியார்த்தத்தின் 7 செயலையும் போன பாட்டு இந்த பாட்டை சேர்த்து சொல்லிட்டார். இனி சிவதத்துவம் 5 அடுத்த பாட்டு பார்க்கலாம். இந்த நித்தியார்த்தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவற்றுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அதுக்கு போக சைத்திரு காண்டம் என்ற ஒரு பேர். போக சைத்திரு காண்டம் அப்படின்னு என்ன? அதாவது இப்ப நம்ம அந்த காலம், நீதி, கலை, வித்தை எல்லாம் அந்த ஆறாவது சொன்ன புருடனை பத்தி சொல்லல. இந்த புருடன் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா 5ம் சேர்ந்ததுதான் புருடன். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5 சேர்ந்துச்சுன்னா அது பேர் புருடன் பேர். தனித்தனியா இருந்தா வேறு வேறு பேர். அதாவது தனித்தனியா இருக்கும்போது பேரு வேற, எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா பேரு வேற. இது எப்படி விளங்கிக்கிறது? நம்ம எடுத்துக்குவோம். இதுக்கு பேர் உடம்புன்னு பேர். மொத்தமா சொன்னோம். ஆனா பிரிச்சு சொன்னா இது தலை, இது கை, இது காது, இது வயிறு, அப்படி பிரிச்சோம். எல்லாம் சேர்ந்தது தானே உடம்பு. உடம்புன்னு சொன்னா எல்லாத்தையும் சேர்த்திடும். அதே சமயத்துல கைன்னு சொன்னா அதை மட்டும்தான் தெரியும். அது மாதிரி உருடன்னு சொன்னீங்கன்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் எல்லாத்தையும் சேர்த்துனா அதுக்கு குருடன்னு பேரு. தனித்தனியா சொன்னீங்கன்னா காலம், கலை, வித்தை. குருடன் என்பது தனி தத்துவம் என்று 5ம் சேர்ந்ததுதான் குருடன். அப்படின்னா என்ன? ஒரு உயிர் தனக்கான போகத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிற நிலைக்கு பெரும் குருடன் என்று பெயர். அதான் இது போக சைத்திரு காண்டம் பேர் வச்சாங்க. போக சைத்திரு காண்டம் என்று இது ஒரு பெயர் வைத்திருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் அசுத்த தத்துவம்னு பேர். அப்ப முன்ன சொன்னது பிரகிருதி தத்துவம் பார்த்தோம். இது அசுத்த தத்துவம் என்று இதுக்கு பெயர். இனி அடுத்த தத்துவம் 5 இருக்குதுங்க. அது சிவதத்துவம்னு பேரு. ஒரே பாட்டில் சொல்றாரு.